ட்ரம்புக்கு உண்மையாகவே தெரியவில்லை, இல்லை தெரிந்தும் தெரியாத போல் நடிக்கிறார், அல்லது இப்படி நடந்தா அடுத்த தாக்குதல் கத்தார் மீது ஈரான் நடத்தும், அந்த அழுத்தத்துக்கு ஆளாக கூடாது என்று அவர் பொய் சொல்கிறார். சவுத் பார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய கேஸ் எடுக்கக்கூடிய கேஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, அது மேல தாக்குதல் நடத்தியுள்ளது. நேத்து இந்த கேஸ் ஃபீல்டு அடிச்ச பிற்பாடு ஈரானோட பதில் தாக்குதல்கள் அரபு நாடுகளை நிலைக்குலைய செய்துள்ளன. ட்ரம்ப் என்ன பண்ணும்? நிஜமாக ஆண்மகனாக இருந்தால், நிஜமாகவே அவர் அமெரிக்கா தேவைகளை கருத்தில் கொண்டால் முதலில் தாக்க வேண்டிய நாடு பாகிஸ்தான். ஈரானோட தீவுகளை கைப்பற்றுவதற்கும் ஈரானோட கேஸ் ஃபீல்டுகளை கைப்பற்றுவதற்குமான போரா ஏன் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸை எப்படியாவது திறந்தாகணுன்ற கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்திய பிரதமர் நேத்து இமானுவேல் மேக்ரான் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஒமானோட அரசருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். சோ இது இன்டைரக்டா ரஷ்யாவுக்கும் இந்தியா ஏதோ கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. அமெரிக்கா பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கு, இனிமேல் பயத்துல தான் வாழ்ந்தாகணும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல் ரீதியாக ஈரான் இன்னும் அழிக்கப்படவில்லை. அழிக்க முயல்வது அமெரிக்காவுக்கு மிக கடினம். போரின் தன்மையை மாற்றக்கூடும். இது மொத்த வளைகுடா பகுதிக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும். அதான் இந்திய வெளியுறவுத்துறையும் சொல்லி இருக்கிறது. ஈரான் ஜெயிக்குதோ இல்லையோ, ஈரானை தோற்கடிப்பது மிக கடினம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயந்த் சார், அமெரிக்கா ஈரான் போர் இப்போ 20வது நாளை கடந்து போய்கொண்டிருக்கிறது. ஈரான் கத்தாருடைய மிகப்பெரிய ஒரு கேஸ் வயலை தாக்கி இருக்கு. அதே போன்று இஸ்ரேல்ல இருந்த ஆயில் கிணற்றையும் தாக்கி இருக்காங்க. இந்த போருடைய அடுத்த கட்ட அப்டேட் என்ன சார்? அடுத்த கட்ட அப்டேட் இது வரைக்கும் ராணுவ தாக்குதல்கள் ராணுவ தளவாடங்கள் மீது நடத்தி கொண்டிருந்த இஸ்ரேல் சவுத் பார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய கேஸ் எடுக்கக்கூடிய கேஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, அது மேல தாக்குதல் நடத்தியுள்ளது. அந்த கேஸ் ஃபீல்டோட முக்கியத்துவம் எவ்வளவு கேட்டீங்கன்னா, 13 ஆண்டுகளுக்கு தேவையான கேஸ் எரிபொருள் அங்க இருக்கு. 13 ஆண்டுகளுக்கான தேவையான எரிபொருள் இருக்கு பூமி கடியில. ஒவ்வொரு நாளும் அதை எடுத்தா, அதை உபயோகிச்சா அவ்வளவு எரிபொருள் அங்க. அது சதர்ன் பார்ஸ்ன்றது ஈரான்ல இருந்து எடுத்துக்கிட்டா அது சவுத் பார்ஸ் அப்படின்வாங்க. அந்த பகுதி ரெண்டாக கடல் நடுவுல பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் கொத்தார் இருக்கு, கொத்தாரோட நார்த் ஃபீல்டு அப்படின்வாங்க. அதாவது இவங்க பக்கம் ஈரான் பக்கம் சவுத் பார்ஸ் அப்படின்வாங்க. இஸ்ரேல் சவுத் பார்ஸை தாக்குனது என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ட்ரம்ப் இது எனக்கு தெரியாது. அப்ப தெரியாம எப்படி தாக்குறாங்க? 3 விஷயங்கள் நான் இதுல சொல்லிக்க விரும்புறேன். ஒண்ணு, ட்ரம்புக்கு உண்மையாகவே தெரியவில்லை, இல்லை தெரிந்தும் தெரியாத போல் நடிக்கிறார், அல்லது இப்படி நடந்தா அடுத்த தாக்குதல் கத்தார் மீது ஈரான் நடத்தும், அந்த அழுத்தத்துக்கு ஆளாக கூடாது என்று அவர் பொய் சொல்கிறார். இந்த 3த்துல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. சோ ட்ரம்ப் மொத்தத்தில் அவர் போட்டிருக்கிற ட்ரூத் சோஷியல் அவர் போட்டிருக்கிற விஷயம் இது எனக்கு தெரியாது, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இன்னொரு முறை ஈரான் கத்தாரை தாக்க கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. இன்னைக்கு அரபு நாடுகளை பொறுத்தவரை அவர்கள் ஒரு அமெரிக்காவால் தேவையற்ற போரில் அவர்கள் முழுகியுள்ளார்கள் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே எழுந்துள்ளது. அமெரிக்கா மீது ஒரு அவநம்பிக்கை உண்டாக்கி இருக்கு. டெஃபினட்டா உண்டாக்கி இருக்கு. அமெரிக்கா போரை எப்படி நடத்தணும், எவ்வளவு துரிதமா முடிக்கணும் என்ற கட்டத்தை எட்டி உள்ளது. அந்த கட்டத்தை எட்டி உள்ளதால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, அமெரிக்கா இந்த போரை அடுத்த 10 நாளைக்கு எப்படி நடத்த போறாங்க. குறிப்பிட்டு இப்பொழுது ஹைஃபால இருக்கக்கூடிய இஸ்ரேலோட எண்ணெய் கிடங்கு மற்றும் சுத்திகரிப்பு இதை தாக்கி இருக்காங்க. அராம்கோட ஃபெசிலிட்டியை தாக்கி இருக்காங்க. சவுதி அரேபியால அராம்கோல இருக்கக்கூடிய எண்ணெய் ரிஃபைனரி சுத்திகரிப்பு ஆலையை தாக்கி இருக்காங்க. அது இல்லாம யான்பு போர்ட்டை தாக்கி இருக்காங்க. அதாவது ரெட் சி மூலமாக எண்ணெய் வருவதற்கான இன்னொரு வழி இருக்கு. 760 மைல் அராம்கோ ரஸ் தனுரா அராம்கோ ரிஃபைனரி, அதாவது சுத்திகரிப்பு ஆலையில இருந்து 760 மைல்கள் கிட்ட சென்று அங்க யான்பு போர்ட்ல போய் சென்றடையும் எண்ணெய். அது மூலமாக 5 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் ரெட் சி மூலமாக கல்ஃப் ஆஃப் அடனை சுத்தி கொண்டு கீழே வரும். இப்போ வரக்கூடிய போர் ஈரானோட தீவுகளை கைப்பற்றுவதற்கும் ஈரானோட கேஸ் ஃபீல்டுகளை கைப்பற்றுவதற்குமான போரா ஏன் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸை எப்படியாவது திறந்தாகணுன்ற கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளார்கள். அதே அரபு நாடுகள் நேரடியாக ஈரானுடன் போரிடுவதற்கு தயாராக ஏன் இல்லை என்றால், அப்படி போரிட்டால் அவர்கள் மிகப்பெரிய அழிவை சந்திக்க வேண்டும். ஈரான் எப்படியும் அவங்க பெரிய அழிவுல தான் இருக்காங்க.
அதுக்கு 10 மடங்கு அழிவை ஈரான் இவர்களுக்கு கொடுப்பார்கள் பரிசாக. குறிப்பிட்டு சவுதி அரேபியாவுக்கும், கத்தாருக்கும், குவைத்துக்கும், யுஏஇக்கும், பஹ்ரைனுக்கும் இவங்களுக்கு எல்லாம் பரிசா கொடுப்பாங்க. இன்னைக்கே அவங்களோட நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த நாடுகளோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறிய நாடுகள், சவுதி அரேபியா தவிர்த்து. சோ இவங்க வந்து எப்படி வந்து அதை உள்வாங்க முடியும் அப்படிப்பட்ட தாக்குதல்களை? உலகத்துக்கு இந்த பார்ஸ், சதன் பார்ஸும் இந்த நார்த் ஃபீல்டு மூலமாக கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகிறது. அங்கிருந்து வர்றது 33% எண்ணெய்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 25% 27% எண்ணெய் அந்த சைட்ல இருந்து தான் வருது. இந்த 2 ஆயில் இதுல இருந்து தான் வருது. இது ஈரானுக்கு மட்டுமே வந்து 70% கேஸ் தேவையை பூர்த்தி செய்கிறது, இந்த சதன் பார்ஸ் ஈரானோட கேஸ் தேவை. அது இல்லாம இந்த 2 ஆயில் ஃபீல்டும் இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, இது டர்க்கிக்கும் ஈரானுக்கும் இருந்த ஒரு பிணைப்பை இன்று துண்டிக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய தீவுகள், ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் கிட்ட ஈரானுக்கு கீழே இருக்க தீவுகளை கைப்பற்றுவதற்கு முன்னேற்பாடுகள் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. அவங்களோட ஸ்பெஷல் போர்சஸ் மெரைன்ஸை வச்சு கர்க் ஐலாண்ட் அது போன்ற சில தீவுகள், ஈரானோட தீவுகள் அந்த பகுதியில் இருக்கு. அதை கைப்பற்றினால் ஈரான் மீது அழுத்தம் கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு எழுந்துள்ளது. ஆனா நேத்து இந்த கேஸ் ஃபீல்ட்ல அடிச்ச பிற்பாடு ஈரானோட பதில் தாக்குதல்கள் அரபு நாடுகளை நிலைக்குறைய செய்துள்ளன. சவுதியோட வெளியுறவுத்துறை மந்திரி பிரின்ஸ் ஃபைசல் பின் ஃபரான் அல் சவுத் அவர் சொல்லி இருப்பது, இதை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம், நாங்கள் திருப்பி அடிக்க வேண்டிய கட்டாயம் வரும் அப்படின்ட்டு. அவங்க அங்க ஈரான் மீது திருப்பி அடிக்க வேண்டிய கட்டாயம் வந்தால் யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவை அடிக்க ஆரம்பிப்பார்கள். பாபெல் மண்டப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் சி மூலமாக கல்ஃப் ஆஃப் அடனை தாண்டி வரக்கூடிய பகுதியில் அங்க ஒரு ஸ்டோக் பாயிண்ட் இருக்கு, அதாவது ஒரு குறுகிய பகுதி இருக்கு. அந்த பாபல் மண்டப் கிட்ட நெருங்கும் போது ஹவுதிகள் அதை தாக்க முடியும். சோ எப்படி பார்த்தாலும் சவுதி எண்ணெய் வெளியே வருவதற்கு தடை ஏற்படும். இப்போ 13 லட்சம் பேரல்ல 20 லட்சம் பேரல்ல 13 லட்சம் பேரல் தான் வந்து தேங்கி இருந்தாலும் 7 லட்சம் பேரல் வெளியே வந்துட்டு இருக்கு எண்ணெய். இப்ப அது கூட வராம போயிடும். அப்போ மொத்த பிராந்தியமே வந்து யார் யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாம ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொருத்தர் அடிக்க ஆரம்பிக்கும். இதுல ஒமன் மாத்திரம் தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒமன் வந்து தன்னோட பேசியிருக்கிற விஷயங்களாகட்டும், அவர்கள் சொல்லும் விஷயங்களாகட்டும் நேரடியாக ஈரானை தாக்காமல் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு விதத்துல அவங்க வந்து இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கும் அந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்னடான்னா, இஸ்ரேலுக்கு கால அவகாசம் மிக குறைவு. இந்த போர் மாத்திரம் ஆல்ரெடி 20 நாள் வந்துருச்சு. இது 30 நாள் 40 நாள் போரா இருந்தா அமெரிக்கா சப்போர்ட் இல்லைன்னா இஸ்ரேலால போரை தொடர்ந்து நடத்த முடியாது. ஆமா, வான்வெளி முழுமதியாக இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நினைச்சப்ப அவங்களால குண்டு போட முடியுது. ஈரான் வந்து போர் புரியும் தன்மை குறைந்துள்ளதா என்றால் ஆமா. இன்று போரை ஜெயித்து கொண்டிருப்பது அடிப்படையாக எடுத்து பார்த்தா இஸ்ரேலும் அமெரிக்காவும் போரை ஜெயிப்பது போல்தான் இருக்கிறது. ராணுவ ரீதியில் எடுத்து பார்த்தா அவங்க போரை ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ராணுவ ரீதியில நம்ம போர்கள் என்பது வெறும் வான்வழி தாக்குதல் மூலம் போரை ஜெயிச்சதா கருத முடியாது. நிலப்பரப்பு மீது தாக்குதல் நடத்தி நிலப்பரப்பை, ஏன்னா மக்கள் வசிப்பது நிலத்தின் மீது தான், வானத்துல இல்லை. சோ நிலத்துல இருக்கிற மக்களை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வந்தால் மட்டும்தான், நிலப்பரப்பை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வந்தால் மட்டும்தான் ஆட்சி மாற்றம் என்றது நடைபெறும். வளங்கள் இருப்பது நிலத்தின் மீது தான், வான்வெளியில் இல்லை. எண்ணெயும் கேஸும் வந்து நம்ம நிலத்துல இருக்கா இல்ல காத்துல இருக்கா? சோ இவங்க அங்கிருந்து எத்தனை குண்டு போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது, அது வந்து வேஸ்ட். ஆனா நிலவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகி கொண்டு இருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட நிலவழி தாக்குதல் செய்யணும்னா அவங்க வந்து டார்கெட் எதுவா இருக்கணும்? எனக்கு தெரிஞ்சு 3 டார்கெட் இருக்கும். 1 டெஹரானை கைப்பற்றுவது, 2வது இஸ்ஃபஹான் அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அங்க வந்து 440 இருந்து 460 kg யுரேனியம் இருக்கிறது. அதை வந்து ஸ்பெஷல் போர்சஸ் அனுப்பி அதை கைப்பற்றுவது. அடுத்த டார்கெட் வந்து அவர்களின் மிகப்பெரிய எண்ணெய் கடன்களை, வளங்கள், கர்க் ஐலாண்ட் போன்ற இருக்கிறதை கர்க் ஐலாண்டை ஈஸியா கைப்பற்றிடலாம். பட் மற்ற 2 கைப்பற்றுறது ரொம்ப கடினம். ஏன்னா இஸ்ஃபஹான் இருக்கிறது வந்து அவங்களோட மேற்கு பகுதி உள்ள இருக்கு, ஆல்மோஸ்ட் சென்டர்ல இருக்குது இஸ்ஃபஹான். அதை அவ்வளவு சீக்கிரம் கைப்பற்ற முடியாது. தெஹரான் வந்து கிட்டத்தட்ட வடக்குல இருக்கு, தெஹரானையும் அவ்வளவு ஈஸியா கைப்பற்ற முடியாது. அந்த நிலப்பரப்பு வந்து ஒரு லேண்ட் இன்வேஷனுக்கு ஏதுவான ஒரு நிலப்பரப்பு அல்ல. அதையும் தாண்டி யுஎஸ்எஸ் ட்ரிப்போலியை அனுப்பி அந்த நிலப்பரப்பை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா வந்து முயற்சிகளை எடுத்துள்ளது. அடுத்த 2-3 நாட்களில் அமெரிக்காவின் எப்படிப்பட்ட
யுக்திகள் கையாளும் என்று நமக்கு தெரிய வரும். இதே சமயத்துல ட்ரம்ப் மீது வரும் அழுத்தம் உலக அளவில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நேத்து பிரதமர் வந்து பிரெஞ்சு அதிபருடன், இந்திய பிரதமர் நான் சொல்றது இமானுவேல் மேக்ரான் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இன்னொரு பக்கம் வந்து மலேசிய பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இன்னொரு பக்கம் ஒமானோட அரசருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஜார்டன் அரசர் அப்துல்லாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். சோ இது இன்டைரக்டா ரஷ்யாவுக்கும் இந்தியா வந்து ஏதோ கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கும். பேச்சுவார்த்தைக்கான கிரீன் சிக்னல் பிரிக்ஸ் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன்னேற்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இந்த போரில் இருந்து வெளியே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுத்துள்ளது. அதற்கு உதாரணம் அவங்களோட பாராளுமன்றம், ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் தலைவர் ராபர்ட்டா சொல்லிட்டா அவங்க என்ன பண்ணிருக்காங்கடான்னா எதை நீங்க முடிக்க முடியாதோ அதை நீங்க தொடங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ட்ரம்பை பார்த்து. இன்னொரு பக்கம் உள்நாட்டிலேயே இப்ப எடுத்த இருக்க வாக்கு அந்த அதாவது கருத்து கணிப்புல லேண்ட் இன்வேஷன் அதாவது நிலவழி தாக்குதலுக்கு மிகப்பெரிய அதிருப்தியும் மிகப்பெரிய கோபமும் மக்களிடையே இருக்கிறது. ஏனென்றால் இறப்புகள் அதிகரிக்கும் அமெரிக்காவுக்கு. சார் அதே போன்று பாத்தீங்கன்னா நேத்திக்கு அமெரிக்காவிலே வாஷிங்டன்ல ராணுவ தளம் மீது ஒரு மர்ம ட்ரோன் பறப்பதாக செய்திகள் வெளியாகி மார்க்கோ ரூபியோ அமைச்சரவை வீடுகள் அப்புறம் வந்து அவங்க எல்லாம் அவசரமா வந்து இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. அரண்டா உங்க அண்ணனுக்கு இருண்டதெல்லாம் பயத்துல இருக்காங்க. அப்போ ஆமா அமெரிக்கா வந்து பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இனிமேல் பயத்துல தான் வாழ்ந்தாகணும். சரி ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல் ரீதியாக ஈரான் இன்னும் அழிக்கப்படவில்லை. அழிக்க முயல்வது அமெரிக்காவுக்கு மிக கடினம். பசீஜோட தலைவர் ரீசா சுலைமானிய கொன்னுட்டாங்க. காசிம் ரீசா சுலைமானிய. அவங்களோட உளவு அமைச்சர் இஸ்மாயில் கத்தீபை கொன்னுட்டாங்க. அவங்களோட செக்யூரிட்டி சீஃப் அலி லாரிஜானி அவரையும் கொண்டுட்டாங்க. அப்படி இருந்தும் அரசு தாக்கு பிடிக்கிறது, அரசு இன்னும் முடையவில்லை. நேத்து வந்து ஈரான்ல இருந்து வந்த போட்டோக்கள் மூலமாக அங்கிருந்து வர வீடியோக்கள் மூலமாக தெரிய வருது மக்களின் ஆதரவு இன்னும் அந்த அரசாங்கத்தின் பக்கம் தான் உள்ளது. ஆனால் இதற்கு நேர்மாறாக இஸ்ரேலில் நெத்தன்யாஹு மீது அதிருப்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் லெபனான்ல தாக்குதல்கள் நெத்தன்யாஹு பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இஸ்ரேலிய படைகள் நேற்று 22 மாடி கட்டடத்தை தகர்த்திருக்காங்க லெபனான்ல. பெய்ரூட் வந்து இன்னைக்கு குப்பை கடங்கு மாதிரி இருக்கு லெபனானோட கேபிட்டல். ஸோ இது மாதிரியான ஒரு போரை வந்து பிராந்திய போரா அவங்க மாற்றும் போது இன்னும் வந்து ரஷ்யாவோ இல்ல சைனாவோ என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடும்ன்றதை நம்ம பொறுத்து பார்க்க வேண்டும். ஆனால் ஈரான் சகிக்கும் தன்மை, தாக்குதலை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இன்னும் குறையவில்லை. அவங்களோட மெசைல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களான்னா இல்ல. ஆமா அவங்க கப்பலை அழிச்சிருக்கலாம், அவங்களுக்கு விமானப்படையே இல்லை அடிப்படையா. ஸோ அவங்க அதனால அதை அழிச்சோன்னு சொல்ல முடியாது. அவங்க கப்பலை அழிச்சிருக்கலாம். எஸ்பெஷலி இந்த தண்ணியில வைக்கக்கூடிய மைன்ஸ் அப்படின்வாங்க, அந்த கப்பல்களை அடிச்சிருக்காங்க. அது இல்லாம ஈரானோட மற்ற தலைவர்களை, அதாவது அரசியல் தலைமையை செயலிழக்க செய்துவிட்டால், தலைவர்களை செயலிழக்க செய்து விட்டால் அப்போ என்ன ஆகுண்டான்னா நம்ம ஆட்சி மாற்றம் எடுத்துட்டு வந்துட முடியும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவர்களுக்கு. நான் சொன்னது போல மொசைக் தீரின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஈரான்ல. அதன்படி ஒரு தலைமை ஒரு அந்த பொறுப்பில் இருப்பவர் கொல்லப்பட்டாலோ இல்லை அவர் செயல்படுவதற்கு சூழல் இல்லாமல் போனாலோ அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் ரெடியா இருப்பார் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு. ஸோ அந்த ஒரு செயல்முறை ஈரான்ல இருப்பதனால அவ்வளவு ஈஸியா அரசு கவிழ்வதற்கான சான்ஸ் கம்மி. அடுத்து ஐஆர்ஜிசி என்பது வந்து ஒரு அமைப்பு அல்ல. ஐஆர்ஜிசி கீழே பல்வேறு அமைப்புகள் இருக்கு. பசீஜ் இன்னும் ஸ்ட்ராங்காகத்தான் இருக்கிறது. பசீஜ் என்பது உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு. அது இல்லாம பசீஜ் வந்து எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள்ல முதல் கொண்டு, கல்வி நிறுவனங்கள்ல, காலேஜுகள்ல முதல்ல கொண்டு, இன்னும் சொல்ல போனா தொழிற்சாலைகள் எல்லா இடத்துலயுமே பசீஜ் இருக்கு. அது இல்லாம அவங்களோட குட்ஸ் ஃபோர்ஸும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹவுதிகள் வந்து சவுதி மேல தாக்குதல் நடத்துவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஈரான் ராணுவம் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை. ஈரான் ராணுவம் இன்னும் அழிக்கப்படவில்லை. அவர்கள் ராணுவம் இன்னும் 6 லட்சம் பேர் கொண்ட ராணுவம். அதை எதிர்கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு பலம் இருக்கிறதா? இது லோ இன்டென்சிட்டி வாராவும் இன்னும் சொல்ல போனா அசிமெட்ரிக் வாராவும் மாறிச்சுன்னா, அசிமெட்ரிக் வாரன்னா இப்ப நடக்கக்கூடிய போரா இல்லாம பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்தும் போரா. இப்ப பலூச்சிஸ்தான்ல சர்வ வல்லமை பொருந்திய பாகிஸ்தான் ராணுவமே பலூச்சிஸ்தான்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆளை கட்டுப்படுத்த முடியும்னு சொன்ன ப்ராப்ளம ராணுவமே கட்டுப்படுத்த முடியாம போயிருக்கு பாருங்க. அது மாதிரி ஒரு சூழல் ஏற்படும்.
இஸ்ரேல் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து அவர்கள் ராணுவத்தை ஈரானுக்குள்ள அனுப்ப முடியும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஒரு பக்கம் லெபனான்லயும் ஆட்களை அனுப்பி இஸ்ரேலோட மொத்த ஜனத்தொகையே 1 கோடி தான். சோ இந்த போரை வந்து அமெரிக்கா ஜெயித்து விட்டதா என்று கேட்டால் இல்லை. இஸ்ரேல் ஜெயித்து விட்டதா என்று கேட்டால் இல்லை. ஈரான் ஜெயித்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இது ஒரு இழுபறி போராக இன்னும் சில நாட்கள் தொடரும். அது தொடர்வதால் உலகத்துக்கு சிக்கல்கள் வளரும். குறிப்பிட்டு எண்ணெய் போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் தடைபடும். நேத்தே $110-111 வந்துருச்சு கச்சா எண்ணெயோட விலை. சோ எத்தனை நாள் வந்து இதை ட்ரம்ப் அரசும் ட்ரம்புக்கு ஆதரவு அளிக்கும் கூட்டாளிகள் இவங்க எல்லாம் வந்து பொறுத்து கொள்வார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இது இல்லாம இன்னொரு விஷயம் நம்ம உலக ரீதியில பார்க்க வேண்டியது, சைனாவுக்கும் ட்ரம்புக்கும் நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தை தள்ளி போவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம் அவங்க துல்சி கபாட் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்ல ஈரான் எந்த ஒரு அச்சுறுத்தலும் வந்து நமக்கு கொடுப்பதற்கான சாத்தியம் கம்மியாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் போரை ஸ்டார்ட் பண்ணீங்க? டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ், உங்க நாட்டோட டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ், ஈரான் வந்து வாஸ் நாட் அ டைரக்ட் த்ரெட், அவங்க அணுகுண்டு பண்றதுக்கு நெருக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஏன் இதை தொடங்குனீங்க? அப்போ உங்களோட பிரச்சனை எண்ணெயை யுவான்ல வர்த்தகம் செய்வதை நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சீங்க. அதுதான் முக்கிய காரணம். அடுத்து வந்து அதே துல்சி கபாட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான்ல வந்து ICBM இன்டர்கான்டினென்டல் பெலாஸ்டிக் மிசைல் அமெரிக்கா எல்லை வரை, அமெரிக்கா மையத்தையே, அந்த நாட்டையே வந்து தாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஏவுகணைகளை பாகிஸ்தான் தயாரித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணும்? நிஜமாக ஆண்மகனாக இருந்தால், நிஜமாகவே அவர் அமெரிக்கா தேவைகளை கருத்தில் கொண்டால் முதலில் தாக்க வேண்டிய நாடு பாகிஸ்தான். சரியா தவறா? ஆனா ஏன் தாக்க மாட்டேங்கிறாரு? இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா பாகிஸ்தான் மீது பயங்கர கோபத்துல இருக்கு. ஏன்னா அந்த டிஃபென்ஸ் பேக்டை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியா துணையா வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனா பாகிஸ்தான் தேவையில்லாம ஆப்கானிஸ்தான் மேல ஒரு போரை உருவாக்கி நாங்க எங்க போர்ல முழுகி போயிருக்கோம், என்னால வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நேத்து ஆசிம் முனீர் வேற ஷியா கிளரிக் எல்லாரையும், அதாவது மத குருக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு பாகிஸ்தான்ல. ஏன்னா அதிக ஷியாக்கள் வந்து பாகிஸ்தான்ல இருக்காங்க. ஈரானுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல ஷியாக்கள் இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். கிட்டத்தட்ட 4 கோடி 5 கோடி ஷியாக்கள் இருக்காங்க. அதனால ஆசிம் முனீரோட கட்டுப்பாட்டுல இருந்து அவர் கட்டுப்பாட்டை மீறி சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பங்கர் முனீருக்கு இப்பதான் புரிய வருது இந்த மரமண்டைக்கு. அதனால இனிமேலாவது எந்த தரப்பும் எடுக்காம ஒழுங்கா செயல்படுவார் என்று பாகிஸ்தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இப்போ இன்னைக்கு நிலவரத்தின்படி இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல நடக்கக்கூடிய போரா மாறிட்டு இருக்கிறது வந்து எண்ணெய் விலையை உயர்த்துவதில் மட்டுமல்லாமல் போரின் தன்மையை மாற்றக்கூடும். இது மொத்த வளைகுடா பகுதிக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும். அதான் இந்திய வெளியுறவுத்துறையும் சொல்லி இருக்கிறது. ஈரான் ஜெயிக்குதோ இல்லையோ, ஈரானை தோக்கடிப்பது மிக கடினம். அதுதான் உண்மை. மிக்க நன்றி சார், நேரில் வந்து